இப்போது ரீசெண்ட் டேஸாக சோஷியல் மீடியாவில் இன்ட்ரோவர்ட்டாக இருக்காதீங்க, அவங்க இன்ட்ரோவர்ட்டை எப்படி மாற்றணும்னு சொல்லிலாம் நிறையா ஒர்க் ஷாப் போயிட்டுருக்கு. இன்ட்ரோவர்ட்னா அதாவது புது நபர்களிடம் டக்குன்னு பேச மாட்டாங்க, தயக்கமாக இருப்பாங்க. உடனே அதை எப்படி மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே சொல்லப்போனால் இன்றைக்கி வேறு ஒரு பிரச்சனை இருக்குது, அப்சஷன். பித்து பிடிச்சி போயிருக்கிறது, வெறித்தனம், அப்சஷன். அதை விட்டு வெளியே கொண்டு வரதுக்கு தான் நியாயமாக ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணணும். பட் நம்மளால் அதெல்லாம் முடியாது இல்லையா? ஸோ நம்ம இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்ல வரோன்னா, அப்சஷனில் நீங்கள் எப்படி சிக்கி தவிக்கிறீங்க, உண்மையிலே உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு அப்சஷன் இருக்குது, இதை நீங்கள் உணரணும். செல்ஃப் ரெகக்னேஷன், அதுதான் இங்கே பேசப்படுற விஷயம். அப்சஷன் நான் நல்லா தானே இருக்கேன், இதில் நான் பித்து பிடிச்சிருக்கேன் அப்படின்னா இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியத்து மேலே நீங்கள் ரொம்ப அப்சசிவாக இருக்கீங்க. திங்க் ப்ராக்டிக்கலி உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம், நம்ம ரொம்ப நாள் வாழணும், நோயெல்லாம் வாழணும், ஹாஸ்பிட்டல் பக்கம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுதான் இங்கே சிக்கல். நல்லா இருக்கவங்க என்னமோ பண்ணிட்டு போங்க, அதில் பிரச்சனையே கிடையாது. இங்கே யார் மாட்டுறாங்க, ஏன்னா நிறைய பேஷண்ட் என்கிட்ட வர்றாங்க, அதை வச்சு தான் இந்த வீடியோவே நான் பேசுகிறேன். ஏற்கனவே முழங்கால் வலி இருக்கும், அவங்க டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பாங்க. இல்லை சுகர் குறையணும், நீங்கள் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி யாரோ சொன்னதாக கூட அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. முட்டி வலி இருந்தாலும் பரவாயில்ல, டெய்லி நான் 10,000 ஸ்டெப்ஸ் நடப்பேன். அது வலியை ஜாஸ்தி பண்ணிடும். ஒரு டாக்டர் என்கிட்ட வர்றாங்க, அதாவது அவங்க வெர்டிப்ராவில் ஒரு சின்ன இன்ஃப்ளமேஷன் இருக்குது, முதுகெலும்பில் உள்ள மூட்டில் ஃபெசட் ஜாயின் சொல்லுவாங்க, அது இன்ஜுரி ஆகிருக்கு. இதை நான் எப்படி சரி பண்ணணும், நான் ரெஸ்ட் எடுங்கங்கிறேன். நான் எக்ஸசைஸ் பண்ணணும்ல, நான் பண்ணால் தான் இதை நான் சரியாக வாழ முடியும், இல்லாட்டி என் ஃபிட்னஸ் போயிடும், என் அழகு போயிடும், எனக்கு நோய் வந்துடும் அப்படின்னு சொல்லி தொடர் சிந்தனைகள். இது அப்சஷன் தான் சொல்லணும். இந்த அப்சஷன்னால் என்ன நடக்குது அப்படின்னா, பேஷண்ட் இன்னும் பேஷண்ட் ஆகிடுறாங்க. ஒரு வியாதியிலேருந்து இன்னொரு வியாதி ஆகிடுது. உதாரணத்துக்கு முட்டி வலியோடு தாங்கி நடக்கிறவங்களுக்கு முதுகு வலி வந்துடுது. டயபெட்டிக் நியூரோபதி, பாதத்தில் உணர்ச்சி இல்லாமல் இருக்கும், டீசென்சிட்டைஸான விரலோடு நடக்கிறப்போ அது புண்ணாகி கேங்க்ரீன் ஆகி விரல் எடுக்கிறவளுக்கு போகுது, கால் எடுக்கிறவளுக்கு போகுது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்போ உதாரணம் சொல்கிறேன், காலே இல்லை ஒருத்தருக்கு, போலியோ பிபிஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க, போஸ்ட் போலியோ ரெசிடுவல் ஸ்டேஜ். காலே இல்லாமல் 30-40 வருஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க, சும்மா தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க நடக்கவே இல்லையா, அவங்களாம் சாகலையே, உயிரோடு தானே இருக்காங்க, அவங்களுக்கும் டயபிட்டிஸ் வருது, பட் மேனேஜபிள். அவங்க நடக்கலை, பட் அவங்க என்ன பண்ணுறது, அதுக்காக அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்களா? ஸோ இந்த அப்சஷனில் நீங்கள் எல்லோரும் மாட்டிட்டு தவிக்கிறீங்க. திங்க் ப்ராக்டிக்கலி, தனியாக உட்காந்து யோசிங்க. தமிழில் ரொம்ப சரளமாக சொல்லுவாங்க, மல்லாக்க படுத்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படின்ட்டு. அதாவது உங்களை செல்ஃப் ரெகக்னைஸ் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு டேர்மாக வச்சுருக்காங்க. ஸோ ரெகக்னைஸ் யுவர் செல்ஃப், யூ ஆர் ஆல் அண்டர் அப்சஷன். நீங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு என்னென்னமோ செஞ்சிட்ருக்கீங்க, புது புது பிரச்சனை மாட்டிகிட்ருக்கீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் மாறுங்க, சந்தோஷமாக வாழணும்னு ஒரு டிப்ஸாக வச்சுக்கோங்க. மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்ட்ரோபதி கிளினிக்.